ஸோ எங்கள் அப்பா வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்தோம். அதாவது ரெண்டாவது ஒய்ஃப் வந்து ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் செட்டப், அதாவது நாங்கள் ரெண்டாவது ஒய்ஃப் வந்து அப்பாவுக்கு வந்து ட்ராப் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து என்னை பிடிக்க முடியும். அப்பா வந்து ரெண்டாவது ஒய்ஃபு கூட இருந்தாருன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணல, அப்போ பிள்ளை இல்லை. எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி 7 வருஷம் 6 வருஷத்துக்கிட்ட ஆச்சு, பிள்ளை இல்லை அப்படின்னு. ஸோ அப்படியே வந்து லிங்க் ஆகிருக்கான்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியல. ஸோ பிள்ளை இல்லை, 6 வருஷத்துக்கிட்ட ஆச்சு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், பொண்ணும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை, எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க. அங்கே போய் ரெண்டாவது ஒய்ஃபு கூட ஜாயின் பண்ணி, அதாவது எம்சியோட தங்கச்சின்னு சொல்கிறாங்களே, அம்மாளி, முருங்கம்மா அம்மாளின்னுவாங்க. ஸோ முடியெல்லாம் வெள்ளையாக இருக்கும், சுத்தமாக வெள்ளையாக இருக்கும். ஸோ எனக்கு தெரியாது அப்போ அந்த காலத்தில் டை இருந்துச்சா உண்மையாக வந்து வெள்ளையாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அங்கே போய் அவங்க தனியாக வீடு இருக்குது, அங்கே போய் அதை கட்டிச்சு வீட்டு வரிசையில் அங்கே போய் 2 மாதம் 2 மாதமாக எங்கள் அம்மா சொன்ன கதைப்படி எங்கள் அம்மா வயிற்றில் வந்து 3 மாதமாக என்னமோ சொன்னாங்க, 3 மாதம் ப்ரெக்னென்ட். ஸோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக தங்கியிருந்தேன்னா என் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து விட்டுட்டு போயிருக்க மாட்டார், பிள்ளை இல்லைன்னு அப்படின்னு. ஸோ இது வந்து சயின்ஸோட பிரச்சனை. ஸோ பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஒரு காரணம் காட்டி அவரை தனியாக பிரித்து, அவங்களுக்கு வந்து நான் வேணும் தனியாக பிரித்து. ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்போதுமே வந்து என் மேலே தான் பழி போடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக தங்கியிருக்கலாம், இல்லைனா வந்து நீ தங்காதனால தான் அவங்க அப்பா போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலே கதை வந்து சயின்ஸ் வந்து அப்படி தங்க வச்சு என் மேலே பழிய போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அங்கே போய் அவங்க கல்யாணமே பண்ணலை அப்படின்னு சொன்ன பார்த்து, பட் உண்மையில வந்து 2 கல்யாணமோ 3 கல்யாணமோ பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் புள்ள இல்லைன்னா மேபி புள்ள இல்லாமல் இருந்தால் தான் வந்து ஒரு ஆம்பளைங்க வந்து நம்ம கூடயே இருப்பாங்க. அந்த மாதிரியா நெட்வொர்க்காக எனக்கு புரியல, ஒன்றுமே புரியல. அப்பா பிரிக்கப்பட்டாச்சு. அப்புறம் அம்மா வந்து கொன்றைக்கு போகும்போது அப்புறம்தான் வந்து இந்த கை வைக்கிறது, ஆளுக்கு அசிங்கப்படுத்துறது, மொலஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆம்பளை இல்லை, அந்த ரூமா பஞ்சாயங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பேர். அதே மாதிரி கிறிஸ்டியன் வீட்லேயும் அப்படி தான், கிறிஸ்தவர். எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா வரது குசுனியில் போய் அடித்து வாந்தி எடுக்கிற வரைக்கும் அழுவும்போது அழுவாத 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 அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன், அண்ணனும் தம்பி இருந்தாங்க. ஸோ செட்டப் பண்ணி அந்த பையன் கூட ஃபாஸ் பண்ணி, அந்த பையனுக்கும் அது தெரியும். ஸோ இன்றைக்கி எப்படி போட்டிருப்பாங்க, சின்ன பையனை வந்து நான் வந்து ஃபாஸ் பண்ணி ஏதாச்சும் செஞ்சுருப்பேன். ஏன்னா நேராக எதுவுமே வந்து கேட்க முடியல. ஸோ எதுக்கு செஞ்சாங்க, என்னத்துக்கு செஞ்சாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க பெரியவங்க வந்து ஃபாஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி, ஸோ ரொம்ப பழி. வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருப்பேன், வீட்டுக்கு போகும்போது ஸ்டீல் உள் ஒரு பேக்கெட் அப்படி இருக்கும். போகிறப்போ ஒன்று எடுத்துகிட்டு போனதுக்கு திருடிட்டு போறியா, கையில் தான் எடுத்துகிட்டு போகிறேன், திருடிட்டு போறியா அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா பானை வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது, அதனால் அம்மாவுக்கு பானை விளக்க போகிறேன், எடுத்துகிட்டு போய் இந்த வயசில் திருடி. நான் வந்து பேக் எடுத்துகிட்டு போனேன்னா துணி பேக்கு 1 வாரம் செஞ்சு தான் திருப்பியும் வந்து அம்மா எடுத்துகிட்டு போய் வச்சு கொடுப்பாங்க. ஸோ கையில் வந்து ஒரு சின்ன பிள்ளை 5 வயசோ 6 வயசோ எடுத்துகிட்டு போகும்போது
திருடிட்டு போறியா, கையில் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரியல. நான் 5 வயசு பிள்ளை மேலே வந்து இவங்க தைரியமாக வந்து கத்தி. அப்போ ஒரு வாட்டி சொன்னாங்க பாலாப்பம் வாங்க வந்திருந்தேன். எங்கள் ஆண்டி வீட்டு வரிசையில் அவங்க 5வது வீடு ஏத்தாப்பில் வந்து தொங்க வீட்டில் வந்து பாலாப்பம் போடுவாங்க. 30 காசு தான், நல்லா ருசியாக இருக்கும். தமிழுங்க தொங்க வீட்டில். அப்போ வாங்கிட்டு இருந்தேன். இங்கே வா அப்படின்னாங்க அம்மா வீட்டிலேருந்து. நானும் போனேன். என்னக்கா அப்படின்னு. கிறிஸ்டியனை பார்த்தியா அப்படின்னு உள்ளேருந்து கேட்குறாங்க, வீட்டுக்குள்ளேருந்து. டபுள் டேக்கர் பெட்டு. கிறிஸ்டியனை பார்த்தியான்னு சொன்னேன். இல்லைக்கா நான் பார்க்கல அப்படின்னு. அந்த நேரத்தில் யாரு தான் வந்து பாத்ரூம் கிட்ட ஓடுனான்னு தெரியல. அதான் சொல்கிறேன் 6-7 வயசு தான் அந்த நேரத்தில். அப்போ நான் சொன்னேன் யாரும் அங்கே ஓடுறாங்கக்கா அப்படின்னு. அப்போ ஆமாவா கிறிஸ்டியனு சொன்னேன். தெரியலக்கா யாரோ அங்கேருந்து ஓடுனாங்க. ஸோ நான் தெரியலன்னு தானே சொன்னேன். அப்போ அங்கே என்னமோ ஓடுறான். நான் கிறிஸ்டியனு சொல்லவே இல்லை. நான் சொன்னது வந்து யாரோ ஓடுறாங்கன்னு தான் சொன்னேன். ஏதோ ஒரு பையன் ஓடுறான் அப்படின்னு. ஸோ என்னது என்ன கேலிக்கா சின்னக்கா கேட்குறாங்க. கிறிஸ்டி வந்து உள்ளுக்கு தான் படுத்துருக்கான், யார் சொன்னா வெளியே வந்து ஓடுறான்னு. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு பையன் அங்கே ஓடுனா அப்படின்னு. பொய்யை பற்றில் வேணுமனுக்கு வந்து கிறிஸ்டி மேலே பழிய போடுது. அவன் வீட்டில் தான் இருக்கான். வேணுமனுக்கு கிறிஸ்டி வந்து பழிய போட்டு பாட்டு வாங்க வைக்க பார்க்குது, அடி வாங்க வைக்க பார்க்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? ஸோ எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதே வீட்டு வரிசையில் தான் காந்திமதினு பேராக்காரவங்க. காந்திமதி கடை வச்சுருக்காங்க. தமிழவங்க கடை வச்சுருக்காங்க. அவங்க வெள்ளிக்கிழமை பொங்கு சோறு ஆக்குவாங்க. எங்கள் வீட்லேயும் பொங்கு சோறு ஆக்குவாங்க. கடைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து தமிழ்நாட்டை வாங்க அனுப்புவார். ஏன்னா சொல்லுவாங்க வேறு கடைக்கு அனுப்புது. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து நாசில் மாய்ப்பார். ஒரு தடியாக நாய்க்கார் வந்து நாசில் மாய்ப்பார். ஸோ காசு இல்லாதனால 30 காசுக்கு வெறும் சம்பளம் இந்த கிராம் வந்து லிம்மா, அந்த லிம்மா வண்டி விட்டுவேன். கையில் காசு இல்லாதனால சிலத்தில் 30 காசு வாங்கிட்டு போவேன். கிராம் சம்பளம் அது வந்து கணக்காக காந்திமதி கடை வச்சுருக்காங்கள ப்ரொவிஷன், அவங்களுக்கு நேராக இருக்கும். சில நேரத்தில் ஜாமான் அங்கே போனோன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், பொங்குசூறு வெந்துக்கிட்டு சாமி கும்பிட்டோன்னு தரோம் அப்படின்னு. கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சுன்னா எங்கள் அப்பா வந்துடுவார். அப்போ எங்கள் அப்பா ஏசுவார், ஜாமான் வாங்கினா அனுப்புனா ஜாமான் வாங்கிட்டு வாங்க, ஏன் வீட்டில் வந்து பொங்குசூறு இல்லையா, நாங்கள் நம்ம செய்ய மாட்டோமா, செஞ்சே சாப்பிடுங்க, வீட்டுக்கு வந்து ஜாமான் வந்து வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னு ஏசுனார். ஸோ அவர் ஏசுனது வந்து என்ன, ஜாமாவுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க சமைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுனா என்னத்துக்குன்னு. ஸோ ஒன்றுமே வந்து அவர் தப்பாக சொல்ல, ஒன்றுமே சொல்ல, இவ்வளோ நேரமா அப்படின்னு ஏசி வாங்க போகலாம் அப்படின்னு பொங்கு சோறு வாங்காமையே வந்துட்டோம். அப்போ அப்பா சொன்னார், அதான் வீட்டில் வந்து பொங்கு சோறு செய்கிறோம் தானே, அப்புறம் என்னத்துக்கு வீட்டில் ஜாமான் இருந்தால் தானே சமைச்சி ராத்திரி சாப்பிட முடியும், இவ்வளோ லேட் ஆகுனா அப்படின்னு சொன்னார். அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி சொன்னால் உடனே சொல்லுவாங்க தியா நம்மளாம் பொங்கு சோறு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பத்தியா. எல்லாமே டபுள் கதை தான். ஸோ உங்களுக்கு என்ன தான் வேணும், உங்களுக்கு என்ன தான் வேணும். ஸோ அப்படியே இருந்து கை வச்சு இது பண்ணி ஆனால் சின்ன பிள்ளை மேலே வந்து கை வச்சதை வந்து யாருமே பேசலை. யாருமே அதே வரிசையில் வந்து மதினு தார் போடுறவர் ஒய்ஃப் ரொம்ப சோப்பாக அழகாக முடி நீட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க மாமனார் சோப்பாக ஒரு 60 வயசில் இருக்கும். அவரும் அப்படி தான் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அசிங்கம் பண்ணுவார். இப்போ தொடர்ந்து வீட்டு பின்னால். ஸோ அழுந்தோன்னா நாய்க்கடிச்செலாம் வந்து திறந்தோன்னே உடனே தடி அது எதுமோ பார்த்தோம், அது எடுக்க வந்தேன், அது பயந்துருச்சு அப்படின்வாங்க. ஸோ 6 வயசு பையன்லேருந்து 60 வயசு கிழவனை வரைக்கும் கை வைக்க சொல்லி உங்களோட எண்ணம் தான் என்ன, புத்தி தான் என்ன. ஸோ எனக்கு தெரியல. ஆனால் அப்பா கூட நாங்கள் இருக்கும்போது தேட்டருக்கு போவோம், குளிக்க போவோம். தேட்டரில் வந்து 2-3 படம் பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு கடைசியாக பார்த்த படம் வந்து ஞாபகமாக இருக்கிறது விஜயகாந்தும் ராதிகா மேடமும் 2 பேரும் நடிப்பாங்க. தேட்டரில் சுங்கைவே தேட்டரில் நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆனால் கடைசியாக நாங்கள் எங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்த படம் வந்து எல்லாமே நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாமே ராதிகா மேடமும் விஜயகாந்த் அவர் படமும் கடைசியாக நாங்கள் பார்த்தது. நிறையா படத்தில் வந்து கடைசியாக நாங்கள் பார்த்தது. ஸோ எங்கள் அப்பா வந்து படம் பார்க்கையும் கூட்டிகிட்டு போவார், எல்லாம் சுற்றியும் கூட்டிகிட்டு போவார், குளிக்கையும் கூட்டிகிட்டு போவார், எஸ்டேட்டுக்கும் கூட்டிகிட்டு போவார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆனால்
என் வீட்டுக்கார்ட்ட வந்து தனியாக படுக்க வெய்ய கீழே படுக்க வெய்ய பக்கத்தில் படுக்க விடாது. ஸோ என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு என்னத்துக்கு யார் இந்த மாதிரி செஞ்சா, என்னத்துக்கு செஞ்சாங்க, எனக்கு புரியல. ஸோ எங்கள் அப்பா வந்து படம்லாம் பார்க்க கூட்டிகிட்டு போவார். எங்கள் 2வது அம்மாவை கூப்பிட்டா அவங்க வரமாட்டேன்னுவாங்க, கூப்பிடுவாங்க ஆனால் வரமாட்டேன்னுவாங்க. ஸோ நான் சின்ன பிள்ளையில் வந்து ஒரு படம் பார்த்தது வந்து ஒரு 13 வயசில் ராணி மகாராணி, அது ராதிகா மேம் படம் தான். ஸோ அதில் வந்து கணக்காக சொல்லுவாங்க, இந்த வீட்டில் வந்து நிறைய கொலை நடக்குது. ஸோ ஒருத்தர் குடிக்காரு, ஒருத்தர் பொண்டாட்டி இறந்தவர், ரகுவரன் போலீஸு. ஸோ மப்டியில் போகிறதுக்கு வந்து அந்த வீட்டில் போகணுன்னா ஒரு மருமகளாக போகணும். பார்க்கணும்னா அவங்க போலீஸு உள்ளுக்கு போய் தீர தேடணும், என்ன தான் நடக்குது, ஏன் வந்து யார் காரணம், என்னத்துக்கு வந்து ஒரு பையனோட பொண்டாட்டி எப்படி செத்தாங்க, இன்னொரு பையனோட பொண்டாட்டி. ஸோ உள்ளுக்கு வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்கணுன்னா, ஸோ ரகுவரனும் போலீஸ் தான், கல்யாணம் பண்ணல. ஸோ அவரை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி உள்ளுக்கு பூந்து அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணி ஸோ உள்ளுக்கு வந்து பூந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரினா பார்க்க போனால் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ ஹனிமூனுக்கு போயும் அப்படி தான் பின்னால் நடந்து வரணும். நான் வந்து 8 வயசு சின்னது, பின்னால் நடந்து வரணும், பக்கத்தில் போகக்கூடாது. ஸோ என்னத்துக்கு ஒரு நாய் மாதிரி வந்து என்னை ட்ரீட் பண்ணி, என்னத்துக்கு சந்தனம் மஞ்சள் தண்ணிலாம் ஊற்றி, என்ன காரணம்? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு என்னை வச்சு ஒரு லாபம் கிடைக்கிதுன்னா, ஒரு லாபமோ ஒரு வீடோ ஒரு பிஸ்னஸோ ஒரு நிலமோ ஏதோ ஒன்று கிடைக்கிதுன்னா, யோசிச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி 50 வருஷமாக என் வாழ்க்கை வந்து வீணாக போய்கிட்டு இருக்குது. யாருமே வந்து யோசிக்கலை, நான் என்னால் வாழ முடியல. ரூமா பஞ்சாங்களை வந்து எல்லாமே தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, சேவா காசு எல்லாம் கட்டிட்டு வந்தோம். நாங்கள் வந்து கட்டலன்னு ஒரு பொய். பேங்கில் உள்ள காசு காணா போச்சு. ஸோ பேங்க் சிப்பான உள்ள காசு காணா போச்சு. ஸோ என்ன தான் செய்ய விரும்புகிறாங்க, என்ன தான் செய்ய பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 5 காசுக்கு இல்லை, 5 காசு வந்து என்கிட்ட இல்லை. எல்லாம் வந்து வெளியே கல்யாணம் பண்ணி வந்து எல்லாம் நம்பர் எடுப்பாங்க. நானும் எத்தனோ வருஷ காலமாக நான் நம்பர் எடுத்ததே இல்லை. 3 4 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நம்பர் எடுக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் அடிக்குத நம்மளும் எடுத்தா அடிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வழி போடுவேன். ஒரு வழி போட்டோன்னா மொதல் காசு வந்து 1000 வழி இருந்துச்சு, அடிச்சிச்சு. ஸ்ரீயாலாமில் அப்படியே கொண்டு போய் ஸ்ரீயாலாமில் வந்து 2 கோயில் கட்டியிருந்தாங்க. ஏத்தாப்பில் வந்து 2 கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே போய் டொனேஷன் போட்டேன். அடித்தாலும் வந்து விட மாட்டாங்க, கையில் வந்து விட மாட்டாங்க. ஸோ ரொம்ப டொப்ளாஸ் தாசி சத்து. வீட்டு நம்பர் 11 வந்து எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, ஒரு ஆம்பளை பையன். அந்த அப்பாங்க வந்து டெலிகாமில் வேலை செய்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து நாசிமா போடுறாங்க. ஸோ சில நேரத்தில் மழைனா வந்து நான் தான் ஒயரெலாம் செய்வேனே, இதெல்லாம் சூரியனில் மோட்டரில் போய் ஒயர்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒயர்லாம் செய்வேன். ஸோ 30 வெள்ளி 40 வெள்ளி 50 வெள்ளி இப்படியே 350 வெள்ளி வந்துடுச்சு. அப்போ ராத்திரி ஓடி போயிட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், மேபி ரொம்ப நாள் செஞ்சு வட்டிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டாங்களா, வட்டிக்கு நான் சொல்ல முடியாமல் ராத்திரியாக ஓடிட்டாங்களா, சொல்லிட்டு போயிருக்கலாமே, என்னத்துக்கு வந்து சொல்லாமல் போனாங்க. 380 வெள்ளி. சில இடத்துல அந்த போப்பியா சின்ன ஊடாக வச்சு கோபி சுற்றி சுருக்க சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து காசுக்காக பார்த்தனோ இல்லையோ, ஆமாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். போயிடலாம் செஞ்சு பூலாம் கட்டி அந்த மாதிரி. ஸோ காசு தான், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, மனசு நிம்மதியாக இருக்கும். அப்போ லேட்டு வந்து உலகம் தெரியும் போது தான் வட்டின்னு ஒன்று இருக்குது. மேபி வட்டி வாங்கிட்டு தொல்லை தாங்க முடியாமல் போயிடுவாங்க, பரவாயில்ல அப்படின்னு. ஸோ நான் வந்து வீட்டு நம்பர் 12. ஸோ சத்யா இங்கேயே வச்சு பார்த்து கீழே படுத்துக்கிட்டு அங்கேயே வச்சு பார்த்து 3 வருஷத்துக்கிட்ட. அப்போ இந்த பக்கத்தில் வீட்டில் வந்து நாய்க்காரவங்க தான் நம்ம திக பிளஸ். ஸோ பசு அவங்க ஹஸ்பண்ட் வந்தார், ஒரே ஒரு வாட்டி பார்த்தேன். எலும்பாக கொஞ்சம் கருப்பாக சின்னதாக, ஆனால் பசு வந்து நல்லா சோப்பாக கும்பாலாக அப்படி இருப்பார். ஒரு வாட்டி வந்தார். அப்போ அவங்க 1வது நஜீரா ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை. உடனே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரதே இல்லை, பாரு 5வது பிள்ளைக்கு குழந்தை கூட மாதமாயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன, ஹஸ்பண்ட் வரலன்னா அவர் தான் பார்க்குறான்னா,
ஸோ நான் இதெல்லாம் வந்து பிஸி பாடியோ இல்லை அவங்க பேசுகிறத கேட்டுட்டு துக்கத்தம்பா பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. ஸோ 5வது பிறந்தது வந்து ரெட்டை பிள்ளைங்க ஒரே மாதிரி மூஞ்சி. ஸோ பாசு சொன்னார் ஒரே மாதிரி மூஞ்சி. அப்போ நஜ்ஜியா நஜ்ஜியா சத்யா இருக்காங்க என் குழந்தை மகன். ஸோ அவங்களும் 2 பேரும் ஒன்றா கிண்டக்கணம் படிக்கிறேன். மோட்டரில் ஏற்றிட்டு வந்துட்டு இப்படி தான் இருப்பேன். நஜ்ஜியா நான் வந்து நடியான்னு கூப்பிடுவேன். அப்போ பாசு சொன்னார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அண்ணனும் வந்து வரதில்லை ஒழுங்காக, ஃபோன் அடித்தாலும் காசு இல்லைன்னு தான் சொல்கிறாரு, எனக்கு நம்பர் அடிக்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடு அப்படின்னு. சொன்னேன் நான் அறாம் தானே எடுக்கக்கூடாது தானே அப்படின்னு. அப்புறம் பின்னால் வந்து என் பேர் வரப்போகுது, உங்களெல்லாம் வந்து நான் படிக்க விட்றேன், நம்பரு பிளாக்கில் நம்பர் எடுக்கணும். இல்லை அப்படி கஷ்டமாக இருக்கும்போது பிள்ளைங்க வந்து அறாம்னு சொன்னால் எப்படி சாப்பிடுங்க? அப்போ அறாம்னு சொல்லிட்டு நம்பர் எடுக்காமல் உதவிக்கு இல்லாமல் பிள்ளைங்க சாப்பிட்டுமா எங்கள் அண்ணன் பிள்ளைங்க. அப்போ நான் சொன்னேன் உங்கள் மோட்டர் நம்பரே இடு 24/10 அதாவது 24 என் பிறந்த தேதி, எங்கள் அப்பா வந்து 10ஆம் தேதி 10ஆம் மாதம். நான் சொன்னேன் அந்த நம்பரே நல்லா இருக்கு எடுன்னு. அடிக்குமான்னு நான் சொன்னேன் ஆமாம் ஏன்னா எப்படி சொல்கிறேன்னு. அப்போ நான் சொன்னேன் 24 வந்து என்னோடய பிறந்த தேதி, 10ஆம் தேதி வந்து எங்கள் அப்பாவோட பிறந்த தேதி, 10ஆம் தேதி 10ஆம் மாதம் எடு. அப்புறம் 2 நாள் எடுத்தாரவில்லை நான் சொல்லிட்டேன் கிளாப்பில் போய் இது மாதிரி சொல்லி எழுதி எடுத்துடுவேன். ஸோ 1வது நாள் வந்து சனிக்கிழமை, 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ டிவியில் வந்து டெலிடெக்ஸ்ட் இருந்தனால அப்போ நான் போய் கேட்டேன், பசு நம்பரு வந்து நான் மோட்டர் நம்பர் எடுக்க சொன்னேன், எடுத்தியா? அப்போலாம் வந்து பெரிய பெருமை, சொன்ன நம்பர்லாம் முக்கால்வாசி பேருக்கு அடிக்குதுன்னு. ஆனால் அப்புறம் தான் தெரியுது அவங்க கேட்டாங்கன்னா கேட்க சொல்கிறாங்க, நான் கொடுத்தேன்னா நம்பர் அடிக்குது. பட் என்ன கதைன்னா அவங்களுக்கு அடிக்குது சரி, ஆனால் அவங்க